அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால இனியாவுக்கு ஒரு பக்கம் பெனிஃபிட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டருங்கிற பேரை வச்சு தான் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சுதாகர். ஒரு பக்கம் மெயினாக தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாக்கியா கிட்டேருந்து வம்பு பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கக்கூடாது, அவங்க மகளுக்காக அவங்க பண்ணுற விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. அந்த விஷயமாக தான் இப்போ நம்ம கோபியை மீட் பண்ணி பேசி எல்லா ஏற்பாடும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அப்பப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கல்யாண ஏற்பாடு எப்படி போய்கிட்டு இருக்கு, நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஈஸ்வரி கிட்டலாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா இது சுத்தமாக வெறுக்கிறாங்க. பாக்கியா நீ ஏதாச்சும் பண்ணி குழப்பம் பண்ண அப்படின்னா ஏன்னா உயிரோட பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண என்ன செய்யறதுனே தெரியாமல் நம்ம பாக்கியாவும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலைக்காக வெளியில் கிளம்புறாங்க. அந்த டைமில் நம்ம கோபியும் ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கு வேண்டாம், கல்யாண ஏற்பாடு தான் போய்கிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபி இப்போ என்னம்மா அவசரம், இனியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால நல்லபடியாக அவள் வேலை போய் செய்யட்டும், லாஸ்ட்டாக 2-3 நாள் லீவ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உடனே நம்ம பாக்கியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இனியாவுக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லுங்க. பார் பாக்கியா, தேவையில்லாமல் இனியோட மனசை மாற்றணும்னு நினைக்காத, இனியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ தேவையில்லாத அவளோட மனசை கலைச்சி விடாமல் இருந்தால் போதும், வாயை திறக்காத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அடைக்கிறாங்க. உடனே பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா சரி நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், ஆனால் இந்த கல்யாண ஏற்பாடு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம இனியா கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. இனியா நீ எதை நோக்கி பயணிக்காத, நீ வேலைக்கு கிளம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை வேலைக்கு அனுப்புகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக நம்ம இனியாவுக்கு ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸான விஷயம் ஒன்று நடக்க போகுது, என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.